பொங்கல் கிளீனிங் வேலையெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஒரு வாரமாகவே எல்லா ரூம்லேயும் வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பழைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, உடஞ்சி போன பொருள் இது எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஜித்துக்குட்டியோட டாய்ஸும் வந்து செக் பண்ணி ஏதாவது உடஞ்சிருந்தா அதையும் வந்து தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேக்கில் இருந்த டாய்ஸ் எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு வேண்டாததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மற்ற டாய்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி அந்த பேக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இந்த உட்டன் ரேக் வந்து வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தது. அதனால ஜித்துக்குட்டியோட டாய்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். அப்படின்னா அவனுக்கு எடுத்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே லைனாக அடுக்கி வச்சுட்டேன். ஜித்துக்குட்டி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வெளியில் எங்கே போனாலும் என்ன வேணும்னு கேட்டால் வெறும் கார் மட்டும்தான் வாங்குவான். அந்த காரை கையில் வச்சுட்டு தான் தூங்கவே செய்வான். அப்படி ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்து இப்போ 3.5 இயர்ஸில் இவ்வளோ டாய்ஸ் சேர்ந்துருச்சு. ஜித்துக்குட்டி வந்து சின்ன வயசுலேருந்தே எந்த டாய்ஸுமே தூக்கி வீசி உடைக்கவே மாட்டான். அவனோட திங்ஸ் அவன் பத்திரமா வச்சுக்குவான். குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சின்னதுலேருந்தே இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை எல்லாம் கண்டினியூஸாக நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்ப்பா.